வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசு ஆச்சுன்னா கூட நீங்கள் ஆரோக்கியமாகவும் உங்களோட உடல் நரம்புகள் எலும்புகள் எல்லாமே பலமாக இருக்க இந்த ஒரு உணவு நீங்கள் காலையில் எடுத்துக்கொள்ளணும். ஸோ என்ன மாதிரி உணவு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60 வயசு ஆச்சுனாலே கால் வலி வந்துடும், கை வலி வந்துடும். ஸோ அது எதனால் அப்படின்னா விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் பற்றாக்குறை. ஸோ அந்த விட்டமின்ஸ் ப்ரோட்டீன்ஸ் நமக்கு எப்படி கிடைக்கும், அதை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப கம்மியாக எடுக்கிறதுனால அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் காலையில் எளிய முறையில் ஈஸியான ஒரு மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மில்க் ஷேக்கை நீங்கள் குடிக்கணும். அப்படி குடிச்சிங்க அப்படின்னா விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்ற இதை நீங்கள் முழு வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா ஆரோக்கியமான தகவல்கள் எல்லாமே நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ எல்லாத்தையும் போய் செக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஒரு வீடியோவை உங்களோட உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்ட்டு எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு ஷேக் நீங்கள் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஃபஸ்ட்டு நீங்கள் பால் எடுக்கணும். ஸோ பால் பார்த்தீங்கன்னா எடுத்து ஒருத்தருக்கு அப்படின்னா நீங்கள் 1/4 லிட்டர் எடுத்துக்கலாம். 2 பேருக்கு அப்படின்னா 1/2 லிட்டர். ஸோ நான் இந்த இதில் 1/2 லிட்டர் எடுத்துருப்பேன். ஸோ அந்த 1/2 லிட்டர் பாலை பார்த்தீங்க அப்படின்னா 5 to 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஸோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், பால் கொதிச்சதுக்கப்புறம் பொங்கி வரும். ஸோ பொங்கி வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 5 நிமிஷமாச்சும் மினிமமாக கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த ஷேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் உலர் திராட்சை, அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, பம்கின் சீட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் டேட்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ அளவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுறது பொறுத்து தான். இப்போ ஒருத்தருக்கு மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்ஸ் ஒரு 3 to 4 எடுத்துக்கோங்க. திராட்சை ஒரு 5 to 10 எடுத்துக்கோங்க. அண்ட் முந்திரி, பாதாம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஸோ இதுவே போதுமான அளவாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் இந்த ஒரு வீடியோவில் 2 பேருக்கு மில்க் ஷேக் பண்ண போகிறேன். அதனால் நான் எல்லாமே 2 பேருக்கான அளவு எடுத்து காமிச்சிட்ருப்பேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இது கூட ஓட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா குண்டாகணும், நல்லா இதுவாக ப்ரோட்டீன்ஸ் நிறைய கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 100 கிராம்ஸ் நீங்கள் இந்த ஓட்ஸை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது மிக்ஸியோட ஜார். சில பேர் ஜூஸ் மிக்சர் வச்சுருப்பீங்க. ஸோ இது 2 பேருக்கு அப்படின்னா ஜூஸ் மிக்சர் பத்தாதனால மிக்ஸியோட ஜாரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஓட்ஸ் போடுவீங்க. ஸோ நமக்கு பால் பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் ஆல்ரெடி இது அதை சூடு பண்ணி இது எடுத்து வச்சுட்டோம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் தான் ஊற்றணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். ஸோ அப்படியே போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டாக இதுவாகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் சின்ன சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம், முந்திரி எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்படியே போடாதீங்க. ஏன்னா அப்படியே போட்டிங்க அப்படின்னு இதை அரையாது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு இருக்கும். அதனால் ஜஸ்ட் இதை கத்தியாலேயோ இல்லைனா இந்த மாதிரி சிறுனாலேயோ சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு எல்லாமே போட்டுடுங்க. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ திராட்சை பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பாதாமும் சரி திராட்சையும் சரி நீங்கள் இதுக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் எடுத்து போடுங்க. அப்போ தான் நல்லா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த திராட்சை எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு கருப்பு திராட்சை இருக்குது. ஸோ அதை நல்லா எடுத்து போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ். ஸோ பம்கின் சீட்ஸ்லேயே நிறைய ஊட்டச்சத்து இருக்கிறதுனால அதுவும் கொஞ்சம் அளவுக்கு ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்து போட போகிறேன். ஸோ இதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சது எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் இன்னும் போடணும் அப்படின்னா சப்ஜா விதைகள் போடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிசின். ஸோ பாதாம் பிசினும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட உஷ்ணத்தை குறைக்கும். உங்களோட உடல் சூடை குறைக்கிறதுக்கு பாதாம் பிசின் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ நீங்கள் பாதாம் பிசினும் போடலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழம். ஸோ நான் 3 பேருக்கு சின்ன வாழைப்பழமாக இருக்கிறதுனால நான் 3 வாழைப்பழம் எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நல்லா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வாழைப்பழத்தையும் நான் 3 வாழைப்பழத்தையும் கட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஸோ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்சரில் போடுறேன். ஸோ பால் ஊற்றிட்டேன். பால் ஊற்றினதுக்கப்புறம் மிக்சரில் போட்டால் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நல்லா இதை அரைச்ச மாதிரி வச்சுக்கோங்க.
ஸோ இது வந்து சாதாரணமாக வந்து அரையாது, நல்லா வந்து அரைக்க வரைக்கும் நல்லா ஸ்பூனில் வந்து எடுத்து பார்த்துட்டு ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு சக்கரை தேவையில்லை அப்படின்றவங்க வந்து நாட்டு சக்கரை வந்து போடாதீங்க. சுகர் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் டேட்ஸையும் நாட்டு சக்கரை வந்து தவிர்க்கலாம். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஷேக் வந்து தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தேங்க்யூ, ஷேர் பண்ணுங்கள்.